சேலை கட்டலாம் மீனாரா நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே மல்லிய அறுபடுத்து மலமலனே பறிச்சிருந்தான் தந்தானத்தனான மஜனத்தானத்தனான தந்தானத்தனான மஜனத்தானத்தனான உன்னைய தொட்டுட்டு போய் இந்த பாவத்தை நான் இங்க விட்டு கரைக்க என்ன பாவம் வரப்போகுது அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா நான் தொட்டா மட்டும் மட்டுங்கிறோமா அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா அக்கமக உள்ள தொட்டா மட்டும் மட்டுங்கிறோமா அரை காளி முண்டை ஏதோ தொட்டு கும்புறா என்ன பண்ற நீ தொட்டு கும்பிடுவ எப்பொழுதும் நீங்க நான் தொட்டு கும்பிடுறேன் கிளம்பாத வண்டிக்கு பெட்ரோல் போட்டாலும் ஒன்றும் ஆக போறது இல்ல ஆமா புலம் தள்ளிடுவா நோட்டி பிடிவியா விஜயா ஏய் வேச்சன்னு பாட்டா என்ன விஜயாங்கிற தெரிச்சு பேரு தெரியுமா மொத்தா ரெவடியா உம்மால என்ன சொல்ற என்ன பாத்துக்கிட்டு இருக்கேடா ஓமத்தங்க முண்டை டேய் அவனே ஒரு பொட்ட பையன் அவன் என்ன அவனை போறேன் இவ்வளவு பெரிய வீர சோளம் நான் கட்டி காத்த கோட்டையில ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்க வர்றான் காரணம் கேப்பியா விதி கேட்டீங்கன்னா உன்னை புலங்குற லக்கில வச்சு விதிப்பேன் தம்பி இதை நல்லா பார்த்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல பரிச்சு எழுதுங்க புழு புழுன்னு பாஜாவ நீ புழு புழுன்னு இதை பார்த்து எழுத வேண்டாம் படம் மட்டும் வர போ இங்க பாரு முகரமையிற பாரு வேலி கரெக்டா டான்ஸ் மூஞ்சி நல்லா பாருவேன் தொக்கம்மா நாய் மாதிரி அப்படியே தான் நானாவது நாய் நீ ஒரு பப்பி நாய் மாதிரியே இருக்க தாடி மீசையுமா பிறக்கிற பிள்ளைக்கு பெரியாஸ்பத்திரியில சேர போட்டு உட்காந்து நீ சேனை வை சேனத்தை இதுல வைக்கிறேன் ரொம்ப கடுப்புல இருக்க உன் மேல புரியுதா விஜயா என்ன அடிச்சுக்கிட்டு குனிய வச்சு அப்புறம் நீ குனிய வச்சு அடிச்சினா முண்டை உனக்கு எட்டாது இடம் தெரியாம எட்டாம தொடக்கி கீழே போயிருமாதுக்க சுத்த காலி முண்டியா இருப்பா அவளா என்ன செஞ்சு விடுவ நீ என்ன பண்ணுவ என் தாய்மார்கள் பூரா அக்கா தங்கச்சி எங்க ஆத்தா இருக்கனால பேசாம இருக்கேன் ஏ அண்ணன் தம்பி அக்கா அத்தை மச்சான் மாமா அவங்களுக்கா நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன் இல்லாட்டாலும் புலம் தள்ளிடுவேன் நீ நக்கி போடுவ நக்க முடியாது சும்மல் என்ன முண்டை மாயில உங்கட்டு மசர் இருந்தா அதை எதைத்தான் செய்ய முடியும் இது நாடகமா பிட்டு போட கம்பெனியா என்னடா பண்ண போற செக்ஸ் போட என்ன தூக்கி போட்டு கப்பலிக்க போறியா பூரா எங்க அண்ணன் தம்பிய பாரு ஒத்த கயத்துக்குள்ளேயே கட்டு போட்டு உட்கார்ந்திருக்கோம் நாங்க கயத்துல கட்டுப்பட்டு பாதி பொண்ணு பொம்பளை பக்கம் தான் உட்கார்ந்துருக்கு கயத்துல கட்டுப்பட்டு பாதி ஆம்பளை பக்கம் இல்லையே நான் வர்க்க இதுலயே தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாங்க உன் வாயிலே ஒண்ணு கடிச்சேன் ஒண்ணுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளா அடி மொத்தமா அடிச்சீங்கன்னா தொண்டையில அடைச்சக்கும் அப்புறம் மூக்குக்கு போயிடும் இந்த சின்ன பையல ஏவி விட்டுனா உன்னை சீரழிச்சு விட்டு போயிடும் அவனை தூக்கி போட்டு நான் கற்பழிச்சேன்னா 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் அதையும் பாத்துக்க என் ஆண்பலை என்னைக்குமே கட்டின மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் சகோதரியாக தான் நினைப்பேன் எங்கடி கட்டின மனைவியை தவிர பக்கத்து வீட்டுக்கு போனா தான் இங்க விளக்கமாறு பிஞ்சு போயிருமே எங்கட போன நாடகம் முடிஞ்சு 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வரல அதனால முண்ட நீ கிளம்பி போற உங்க கள்ள தொடர்புக்கு நான் தான் கிடைச்சேனடா அவனை வச்சுற என்ன மயிர புடுங்கவா ஏன் வலிக்கிட்டே போகும் அவன் மண்டையில அவனை கல்யாணம் பண்ணேனா உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் ஒன்னும் செய்ய மாட்டான் எனக்கு 15 வருஷமா தெரியுமே அவன் மண்டையில செங்கப்பொடியை வச்சுட்டு கப்பலிங்களே முகரக்கட்டைய பாரு நானே என்ன அவனுக்கு பிறந்த முடி முளைக்கலையேன்னு ஊர் நீயா நானா விஜய் டிவி சொல்லுங்க இப்ப பேசி பாப்போம் பூரா என் ஆண் வர்க்கத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்காம கட்டி காப்பாத்தணும் எம்கேஆர் என் ஆம்பளை என்ன செய்யல என்ன செய்றீங்க அவன் உடம்புக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு செய்யறான் வயதுக்கு பாரு கப்ளிங் ஓசுங்க இதெல்லாம் எங்கிட்டு உருப்பட போகுது அவன் வருங்காலத்துல இன்ஜினியரா வரன்னு நினைக்கிறேன் என்ன முண்டை இப்பவே கப்ளிங் ஓசும் கையுமா தெரிஞ்சா எப்படி இன்ஜினியர் ஆகும் கப்ளிங் ஓசு எல்லாருமே கெட்ட வார்த்தை நினைக்கிறீங்களா வேற கிடையாது எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் அவன் இன்ஜினியர் ஆவேன் ஆமா பெரிய வீடு பல ஓடிக்கு அவன் கான்ட்ராக்ட் எடுப்பேன் ஆமா அவ்வளவுதான் பைப்பு பதிப்பேன் பைப் அடிக்கணும் கப்ளிங் வேணும் ஓசு வேணும் கட்டடத்தை தண்ணி அடிக்க அதை சொல்லுகிறான் சிறுவன் கை தட்டலாம் தம்பி கட்டடம் கட்டையில நீ கப்ளிங் ஓசல்ல கை தட்டினா பரவாயில்ல முண்டை என்ன கட்டடமே நீ கட்டலையே நீ ஏன் கை தட்டுற பாரு அதெல்லாம் தட்டியாச்சா ஏலே 800 பேர் அடிச்சா கூட அப்படியே இருப்பாங்களாடா அவ மேடம்
10 பேர் இல்ல 50 பேர் வேணாலும் நான் தாங்குவேன். முண்டை 5 நிமிஷத்துக்கு மேல ஒன்னால முடியாது, நாக்கு தள்ளி போயிரும். இல்ல நான் தான் இடம் மாறி வந்துட்டேன். உனக்குன்னா காலி பயலா இருக்கனா அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. இல்லனாலும் நொட்டி நான் டீசன். பை காட். ஓகே ஓகே பை ரீலி. வாட் சூம்பு? நீ நல்லா உம்பு. சபத் நான் வந்து குனியணும். உனக்கு ஏத்த ஜோடி அறிமுகப்படுத்தவா? பார்த்து இங்க வா. இங்க வா. ஆனா அப்பையும் பாரு கிளம்பாத வண்டியா கொண்டுக்கிட்டு வர. ஒரு 100 கிராம் போட்டு போ. புள்ளைக்கு இன்னும் பிறந்த பல்லே முளைக்கல. உங்க கோயிலுக்கு யாரும் ஏத்தி கடை வைங்க. விவசாயம். விவசாயத்தை உலக நாட்டுக்கு தெரிய வைத்தவன் நான் சிங்கம். எப்படி சொல்றீங்க? வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை உலக நாட்டுக்கு பயங்காட்டமே ஆம்பளை. கைதட்டா. என்ன செய்யல? எவ்வளவு வேலை? எவ்வளவு வேலை? நீ எவ்வளவு வேலை ஜல்லிக்கட்டுலையா? ஏய் ஒன்னும் பேச விட்டு பேசு. சொல்லு. இல்லைன்னா ஒரே கொமட்டிலேயே பொம்பளை ஆம்பளையான் வரும்போது நான் பேசும்போது பேசாம இரு. அதத்தான் எவ்வளவு எல்லா பேரும் ஆம்பளை லேஜா சொல்றியே. சரி பொம்பளையாளுக்கு இன்னைக்கு சொல்றதா உங்க மனசுல வச்சுக்கோங்க. என் ஆம்பளைக்கு லேசா ஒரு கீரல் வந்துச்சுன்னா உங்க மசுத்தை கூட அறுத்தே வருவேன். நான் கொடூரமா இருக்கேன். எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல கதறி அழுகிறேன். வெதர்ல எத்திவிட்டாங்க. என்னப்பா எத்திவிட்டாங்களா? எனது சென்னிப்பர் பைனான்ஸ் மற்றும் கணேஷ் பேக்கரி உரிமையாளர் எஸ்கே பிச்சை அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 ஸ்டண்ட் மாஸ்டர் பேர் என்ன? ஃபைட் மாஸ்டர் அண்ணன் பேர் சன்ராம் சன் ஃபைட் மாஸ்டர் வீர சோழன் ராமண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்கு 2000 கொடுத்துருக்கு. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் எங்கன போய் ஃபைட் பண்ணுதோ ஃபைட் பண்ணல. ஆனா ஸ்டண்ட் மாஸ்டர்னு சொல்றோம். நம்ம சினிமா நடிச்சனால சொல்றேன். அங்கே இந்த ஃபைட் மாஸ்டர்கள்லாம் எத்தனை பேர் உயிரை பணைய வச்சு வேலை ஆக்குறாங்க. உண்மையிலேயே உண்மைதான். அதெல்லாம் பெரிய தொழிலுங்கய்யா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. பாக்கெட்டா காணோம். இதுல வேணா சரி நான் ஆம்பளை என்னமா இதுக்கு வைக்க போறேன். நீ அவரு புழுக்கல் சட்டி தானே. நான் உடனே அது எப்படி உனக்கு தெரியுங்க? வீரத் ஏய் பேச விட்டு பேச விஜயா. இல்ல அத சொன்னியே நீ. விஜயா எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. கலட்டிக்கிட்ட ஒரு நாளாதே மயிர் மலை. நான் பொறுமையா பேசிருக்கேன். கண்டாளி மகன். டேய் அட கோத்தா யாரடா சொல்ற? ஏய் பேச விட்டு பேசல. அப்ப இப்ப நீ தானடா பேசின பிறகு உன் கண்டார ஒளி மேல. கண்டார ஒளி. கண்டா அறம் வெள்ளத்தாய் மாதிரி ஆரம்பி. கண்டம் என்றால் கழுத்து. இது பேசவில்லை. பேசுறா முண்டை. ஏய் உண்மையிலே லூசத்தாண்டா கூட்டு வந்துட்டே. அக்கா தான் வேணும். என்ன பண்ண சொல்ற? வயிற்று பொழப்புக்கா? ஏ அக்கானா நான் புள்ள பார்க்க மாட்டானா? அதே முண்டைக்கு இப்பவே கையை பிடிச்சி இருக்குது. இதுக்கு மேல இந்த நாடகத்துல இருந்தா நான் ரோசா இல்லாதவன்டா. இப்படி ஒரு வீச்சமடுத்தவளா இருக்காளே. அப்படி சொல்லக்கூடாதுல. எச்சிய தொட்டு தொப்புள்ள வை சொல்லக்கூடாது. இந்த கொப்பரை எடு கொஞ்சம். அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப தொப்புள் உள்ள தம்பி உனக்கு தெரியலப்பா. பாவாடைக்குள்ள வந்து உட்காந்துக்கிறேன். ஏப்பா அவன் எந்தா என்ன என்ன நீ என்ன அப்பையில இருந்து வர்ணிச்சு எதை எடுத்துக்கிட்டு இருக்க? குடும்பத்துக்காக பல கவலைகளை மனதுக்குள் போட்டு 12 மணியான கடை திறந்தால் ஒரு கோட்டை சாப்பிட்டு அந்த வேதனை எல்லாம் போக்கி காலம் புறா எதுவுமே அனுபவிக்காமல் குடும்பத்துக்காக வாழ்ந்து விட்டு மறைவன் தான் ஆண் சிங்கங்கள். கைதட்டா. எதுக்கு ஒயின் ஷாப்ல போயா? ஒயின் ஷாப்ல போய் ஒன்னே சப்பல. ஏய் என்னை உட்காந்து சாப்பினாலும் ஊந்தனி கூட வராது முண்டை. நான் அதை சொல்லல. ஒயின் ஷாப்ல போய் 12 மணி வரைக்கும் குடும்பத்தை எதிர்பார்க்காம சாப்பிட்டுட்டு வாழ்றீங்க. ஓ வேதனையை மசரை விரிச்சு போட்டு அழுது நெஞ்சில அடிச்சுட்டு அழுவ. அப்படிதான் அழுதே. ஆனா ஆம்பளை என்ன செய்வான்? என்ன பண்ணுவீங்க? அவனை சும்மால் ஓஸ் தான். என்ன செய்வான்? என்ன ஒரு தத்துவம் பேசு. தத்துவம். பொம்பளையால எட்டு என் ஆம்பளைக்கு என்ன கிஸ் கிஸ் இருக்கு? ஏய் நாங்க உங்களை என்ன பண்ணணும்? உங்களை நல்லா வாழ வைக்கலையா? இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி புள்ள வைக்கலையா? இல்லை நல்லா ஆக்கி போடலையா? பொண்டாட்டியா நடந்துக்கலையா? இல்லை உங்கள் மாமியா மாமனாரத்துக்கு அதை கவனிக்கலையா? என்ன தப்பு செய்கிறோம்? நீங்கள் தண்ணி அடிக்க காரணம் என்ன செய்யலை? என்ன செய்யணும்? அவன் ரத்தம் சிந்தி வர்றான். வீட்டுக்குள்ள நுழையும் போதே கொத்தா சிலிண்டர் இல்லை, கரண்ட் புல்லு கட்டலை, நோன் காரை வந்துட்டேன், செருப்பு வந்து வச்சு பாவாடை கிழிஞ்சு வச்சு சொன்னா அவங்க பார்த்தா சுடாடல. அத்தான் அப்போ சிலிண்டர் இல்லைன்னா சிலிண்டர் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பிள்ளைங்க எல்லாம் பட்னியாக கிடக்கு, நீங்கள் பட்னியாக கிடக்கீங்க. சிலிண்டர் இல்லை. நாளைக்கு புதன்கிழமை கிராம விடியெல்லாம் என்னமோ ஒரு லோன் வந்துடுவான், அதுக்கு பணம் கட்டணும். சொல்லத்தானே அப்புறம் எவ்வளோ யாரை கேட்டு நீ லோன் வாங்குற? அட
இந்த அந்த லோனுக்கு புருஷனை கேக்குறியா? கையெழுத்தே நீ தானே போடுற. புருஷனுக்கு கையெழுத்தே நீ தானே போடுற. எங்க போடுறான் எத்து பல்லு முண்டை லோனை வாங்கி வச்சிடுற. ஆனா ஆமா முட்டையிற கோழிக்குத்தான் தெரியும் ஓசு எரிச்சல். விஜயா நான் டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க பூரா நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை பாலியல் வன்கொடுமை அவங்கள பூரா நான் திருத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிட்டு வாத்தியார் எனக்கு போன் அடிக்கிறார். இந்த போது இடியப்ப இலை இந்த இடியப்ப வித்தவனை மட்டும் கொண்டு வாடா 1 லட்சம் தரேன் அவனை. இடியாப்பம் இவங்க சொன்னாங்க என்னன்னு பெண்கள் நாங்க என்ன செய்யல என்ன செய்யறாங்க குழந்தை வைக்கிறோம் 10 மாதம் சுமந்து அது வயசுல என்னன்னே தெரியல. இருங்க தம்பி உன் வயசுக்கு யானை கதையா? வருங்காலத்துல எத்தனை லேடிஸ் லாங் லாக் இப்பவே அட்லீஸ்ட் லாங்ல தான் இருப்பாப்ல அந்த பையன் வர்க்கம் படி பிள்ளை வைக்கிறேன் ஆம்பளை. ஏய் பொம்பளை தான் புள்ள வைக்கிறது. அதுக்கு முத ரசீது போடுறேன் ஆம்பளை. அதெல்லாம் ரசீது கே ஸ்டாம்பு கே மை கே அதெல்லாம் அந்த கால ரசீதி மைடே எல்லாம் Okay. இப்ப அதெல்லாம் அவசியம் எழுணும். வேற என்ன இருக்கவே இருக்க ஹாஸ்பிட்டல் உன்னால முடியலன்னா போய் அங்க ஒரு ஊசியை போட்டு பெத்துக்குவோம். ஐ டோன்ட் லைக் இட். ரொம்ப பேசாத. இங்க வாவேன். நான் இதுக்கு முன்னாடி ஃபாரின்ல படிச்சேன். ஏலே ஐயா ஒரு மம்பட்டி எடுங்களே சிமுண்டு மூடைய வெட்டி எரிஞ்சிடுறேன். சிமெண்ட் மூட்டை எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஏலே அப்படியே நல்லா பார்த்தா டால்பின் மீன் மாதிரி உன் முகத்தை காமிமே. இது எதுக்கு 4 குத்தாட்டம் போடுவான் போடுறா. ஏ இன்னைக்கு சீம கருவை விளைஞ்சு போச்சு தண்ணி இல்லாம வறட்சி ஆச்சு நம்ம ஊரு. இந்த சின்ன புள்ள ஏ செவத்த புள்ள காணாமத்தா கலங்கு தட்டி அடி சின்ன புள்ள அடி சவத்த புள்ள காணாமத்தா கலங்கிறண்டி. நம்ம 2 பேரும் செஞ்சதை கூட வெளியில சொல்லக்கூடாது. டீசெண்டா நடந்துக்கணும் மேடையில. என்னை பார்க்கும் போது எனக்கு அப்படியே கன்னித்து வாத்து மாதிரியே இருக்கு. ஏய் என்ன முதல்ல டால்பி மீன்ங்கற இப்ப கன்னித்தீவு வாத்துங்கற. டீசெண்டா இருக்கணும். யூடியூப் மகனே நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா 2 பேரும். நல்லா எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தேன்னா கம்பு கூட்ட அலசி விட்டு மானாச்சல விளக்குல உன்னை பழம் நல்லா அலசி விட்டு பெரிய போட்டா வாட்டு வால் போஸ்டர் விட்டுற. ஏன் முண்டாட்டி ஏற்கனவே 3 தடவை என்னை மாடர் பண்ண பார்த்தா. என் புருஷன் ஏற்கனவே 2 தடவை என்ன கற்பழிக்க பார்த்தான். அருமை புருஷன் கற்பழிச்சத மேடை ஓட்டு சொன்னா வர இவ தாண்டா பூசை நிக்காம புருஷன் கற்பழிச்ச பயலுகடா. என்னங்க ஏ சிட்டான் 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 எனக்கு அடி சின்ன புள்ள எதுங்கற போட்ட மயக்கு சின்ன புள்ள சவத்த உனக்கு. இது என்ன எங்கேயோ போற மாதிரியாத்தான் ஏங்கன வந்து ஏறாத்தான் இதுல ஏறுது. பக்குவமா இருக்கியா? அபே ஓனர் நான் தான் உண்டே, அங்க போய் நான் வந்தாலும் உனக்கு எட்டாது போ. எட்டுது நொட்டுதுலாம் பெய்யப்படாது. எனக்கு எப்படி நான் தாண்டா வாத்தியாரு. நீ வாத்தியாரா இருந்துட்டு போ. இப்போதைக்கு நான் தான் வாத்தியாரு. சார் இதுக்கு இடைவெளி ரொம்ப இருக்கு. நான் முடியணும் கொஞ்சம். இல்ல வர்றேன் பூரா என்னைய மாமா ஆக்கி புரியல என்னடா. உங்க அளவிதி நீ அடுத்தவனை கூட்டி விட்டுட்டு வேலிக்க பாக்குற. சிட்டான் 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 எனக்கு சிட்டான் 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 இருக்கு. இங்க வேணா புதுக்கோட்டை போய் ரூம் போட்டு அடி. சார் 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 காது கொடுங்க சார். ஏண்டா நீனும் பண்ண மாட்டேன் என்னையும் பண்ண விட மாட்டேங்கிறேன். எதுக்கு தாண்டா வந்தேன்? அப்புறம் என்ன மயிருக்கு என்னையும் பண்ண விட மாட்டேங்கிறேன். ஒரு அடி அடிச்சுக்கிறேன். அப்புறம் வா. டேய் எலும்பட கழட்றா. ஏய் அது என்ன மண்டையா தானா? எலும்பட்டு மாதிரியே இருக்குடா. சரி இன்னும் ஒரு குத்து குத்து. அம்பளி கொடுக்க வந்த ஆள்ரா எனக்கு என் பிள்ளைய ஊரா அப்படி வர்றே இல்லடா. செல்லம்
செங்க காலவாசல் வீரசோழன் சார்பாக ரூபாய் 501. முன்னாள் யாதவ சங்க தலைவர் பிச்சை டெய்லர் சார்பாக 501. 2 உறவுகளுக்கு நன்றி நன்றி. எப்படி அண்ணன் செய்கிறனோ அதே மாதிரி செய். மூஞ்சி அங்கே இருக்குடா. ஏண்டா, முதுகு இங்கே இருக்கு. முண்டை, இதுக்கு பேர் என்ன? என்ன? இல்லை சட்டி கிட்டி போட்டிருக்கியா என்னடா? எனக்கு பயந்த கடை கருங்குளத்தி முனி அடிச்சிடாமடா. உங்களை மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் இருக்கு. ஏய் நல்லா போட்டிருக்கேன், ப்ளூ கலரு. பப்புனாகன் எடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரன் ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடைய போத்து கௌரவப்படுத்துறார்கள். அக்கா வாங்கிட்டியா? பொன்னாடை வாங்கிட்டியா? எதுலடா துடைக்கிற? மூஞ்சியை தொடரான். பெப்பி குயிக் இருக்கா? ஆனா உனக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க பாரு, எல்லாம் இதுல ஏதான் செய்யணும்னு. பாடி உள்ள ராஜாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ. ஆடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ. ஏய் ஏய், என்ன புடிச்சிட்டான்னு கேட்டியப்ப? அடி வாடி, அடி ஒரு நாளைக்கு வாடி. எவ்வளவு சம்பளம் தாரே? வாடி தம்பி, மூக்க சிந்திக்கிட்டு அறையுவேன். மூக்கு திணி வேற இருக்கு, நம்ம வேற வாட்டு படிப்போம். வாடி ஓகப்ப போலந்து. சார் வாடி எங்க பக்கலங்க. போ போ குழந்தை போதுமா? கொஞ்சம் இருங்க, லைட் எடுத்துட்டு வரேன். ஏண்டி என்ன என்னடி? மாடி எங்க பக்கலங்கே. இல்ல என்னடா வெளியே இருந்த காலுகளை போன வண்டி ஓவர் ஸ்பீட்ல வருது. ஓவர் ஸ்பீட்ல வருது. ஏண்டா வேகத்துல தான் அங்க இருக்கல டிபார்ட் வேண்டியதானே. ஏமா ஒதுங்கிட்டியா? தோச்சு குடுக்குற பையன் உனக்கு தானே தெரியும். ஒதுங்குனா போறாதடா. அண்ணே வேற மாதிரி நீங்க போறீங்க. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான், என்னென்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். ஒட்டக்கூடாது, அன்னை மாலை ஓட்டுருக்கு விரதம் இருக்குன்னு சொல்றா. ஏய் நானும் மாலை போட்டிருக்கேன், சாமி சாமி யாரா வேணா போட்டுக்க. இப்ப எண்ணிட்ட வா. டேய் நானும் மாலை போட்டிருக்கேன், சாமியும் சாமியும் செய்யலாம். சாமி சாமி செய்யறீல? அப்ப நான் பூஜாரியா மணி ஆட்ட உட்காந்து 2 பேருக்கு மணியை புடிச்சு வேணா ஆட்டிக்கிட்டே தெரியும். நாங்க எப்படி நேரம் செய்யறோம்? ஹெல்மெட் தலையா சொல்லி வை. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான், என்னென்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். பக்குவமா கொஞ்சம் பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான், நம்ம ஆட்ட வேற மாதிரி. போறா போறா. டேய் டேய் இத பார்த்தா எனக்கு நியாயேஸ் ஞாபகம் வருதுடா. நான் எப்படி தூக்குறேன்? ம் நீ தூக்க சொல்லியா? அந்த மாதிரி காசு ஊக்குறியா இல்லையா? ஓசில ஊட்டியா? பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான். முண்ட ஊர்ல தட்டையம் முடிக்கிறவனா இருப்பேன் போலடா. என்னடா பண்றது? இது பழைய ஆப்போசிட் ஸ்டைலு. ஏய் உனக்கு எவ்வளவு தேய்மான செலவோ அவன்கிட்ட வாங்கி தரேன். கிட்னி வத்தாது. நீ பாதியை கொடுத்துட்றப்பா, ஆளுக்கு பாதியை சேர் பண்ணிக்கும். அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடம் பூரா 2 நிக்க. அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காட பூரா. பேக்கில் 100 ரூபா இருக்கு, எடுத்துக்கிட்டு சொல்லாம கொள்ளாம சீமக்கல்ல விழுந்து ஓடிடும். உன்னை மண்ணனை ஊத்தி எரிச்சிருவேன். நீனையும் போக மாட்டேங்கிற, என்னையும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கு தாண்டா கூட்டியாந்தீங்க? சரி போடுறா. போடுமா?
உன்னை பெத்தவள பார்த்தா கோயிலே கட்டு வண்டி ஆத்தா. நீ உட்காந்துட்டு அது லைலாண்டு லாரி டயரை கலட்டணும். லைலாண்டு லாரி இல்ல, காலையில பிளேட்டே வச்சிருக்கேன், என்னால உட்கார முடியாது. வயிற்று போல அப்படி செய்யக்கூடாது. ம், சரி நீ கிட்ட வச்சு நிக்க வச்சே நிக்க ஊத்துறா. ஒன்ன பெத்தவள பார்த்தா பின்னாடியே முண்டை கடிச்சு வச்சு விட்டான்டா. டேய் டீக்கு பால் பத்தாட்டா கேளுங்க. ஏய், பால் பத்தலடா கேங்கடா, நான் என்ன கரவமாடா? உன்னை யாரு சிமெண்ட் மூட்டையில வாய் வைக்க சொன்னா? ஏன்டா நானா காங்கிரீட் போட வந்தேன். சார், யாரா ஏன்டா? பாப்பா இப்ப நான் குத்துறது ஆட்டா பிடிச்சிருக்கா, அவர் குத்துறது பிடிச்சிருக்கா. ஒரு வயல முத்தலைய ரெண்டு பேரும் தொட்டு தொட்டு தானடா அப்ப 5 பேர் சேர்ந்து நாங்க குத்திட்டு போவோம். 5-6 பேர் ஒவ்வொரு ஆளா வாங்க. இவன் செஞ்சா ஓட்டையில இவன் செஞ்சா என்ன? மொத்தமா குத்துனா உள்ள போகாது, ஒவ்வொரு ஆளா வாங்க. ஓகே, டீல் ஓகே. டீல் ஓகே தானே? ஆண்டை சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. ஆமா, சிவன் செஞ்ச ஓட்டம் எவன் வேணாலும் செய்யலாம். வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி, பாண்டி முன்னி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே, பார்த்து வர போய் வருவான் என் பொட்டான பூவழகே. அப்படி ஆட்டம்னா எதிர ஆட்டம் போடுறா, அப்படி போடுறா. இப்படி தொட்டு தொட்டு கும்பிட்டானா எங்கிட்டடா புள்ள பெப்பே? அட ஒப்பம். என்னடா உள்ள வருது மேல ஏய், போகுது அப்புறம் வாயில வைடா. உன்னைய பார்த்த வாயில வைக்கவா? இப்ப வேறு கேள அண்ணன் தம்பி 2 பேருக்கும். அப்புறமாக்கி ஒரு தடவை அப்புறமாட்டி ஒரு தடவை என்ன மயிரை புடுங்க போறியா? மயிரை புடுங்குறதா? அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கள்ளசாமி. போறா 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 போறா. அங்கே ஈடு முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் பண்ணுது, அங்கே ஈடு முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் பண்ணுது. முண்டா போய் தொடையில போய் குத்திக்கிட்டான் பாரு சைடுல. போக மாட்டேங்குது. இடையில குத்துறானா தொடையில குத்துறியடா. ஒப்பம். போடா. காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா. ஏய், காட்டு ரோசா காட்டு ரோசா. நல்லா காட்டு ரோஜா. இந்த பாரு பாத்து சொல்லு. காட்டாது, ஏன்னா தண்ணி ஊத்தல பட்டு போச்சு. இங்க பாத்து சொல்லு, எதை காட்டு? காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா. காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ளே காட்டு ரோசா. வந்தேன். உன்னை நான் காதல் பண்ண போறேன். ஏ மழை பெய்யுதா? வா, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஏலே, நான் தாண்டா செய்யணும். திஸ் ரூம் பாய். நான் செஞ்சுக்கிறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ எப்ப எல்லாம் பார்த்துருக்கேன்? தம்பி, மாட்டை அவுத்து இங்க கொண்டு வா. ஏ, உன்னை அக்கான்னு மரியாதை கொடு. சோடி பொருத்தம் எப்படி இருக்கும்? இங்கே தாண்டா வரும். உனக்கு அக்கா மக வேணும், எனக்கு அவங்க அக்காவே மகளா வேணும் எனக்கு. இந்த உலகத்துல மசூரோட விளங்காது. என்னைய லவ் பண்ண விடுறா. ஏய், அது ஒரு அடிப்படை. இந்த உலகத்துல ரொம்ப சிரிக்கிறானே. உன்னைய தவிர நான் யாருமே நினைக்கல. துப்பாக்கியை தொடச்சு வச்சுக்கடா. குண்டு ஓன் குண்டாயே பாயட்டும். ஏய், இவர் நினைக்கிறது ஏலே, நான் இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. என்னடா பண்றீ? பண்ணவும் மாட்டேங்கிறியே, செய்ய கூட மாட்டேங்கிறியே. காலம்பூரா உனக்காக நான் புருஷனா இருப்பேன். ஒரு சைடு அந்த வீடு நான் கள்ளக்காதலா இருக்கேன். யாரு? கள்ள புருஷனா இருக்கீங்கன்னா நான் கள்ளத்துக்கு போட்டு உன் சோழியை முடிச்சிருவேன். விஜயா, இருக்க ஜோடி வரையா? எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? நீ காதல பண்ணு, இதெல்லாம் வேணாம் பண்ணு, என்னையே ஒரு வாட்டி பண்ண விடு. நீ போய் அங்கிட்டு மோந்துவாரு. எப்படி தெரியுமா? எக்கோய் அல்லோ 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 எம்ஆர் சந்தனம் ஜேஜிபி ஏர்த்துமவர் சார்பாக ரூபாய் 501. நன்றி ப்ரோ. கண்ணுல பாழ
கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே கூட்டம் பூரா போயிருமே கண்ணு நான் பயந்தவனே நீ குறக்கார இதை வந்துட்டாங்க கூலி முத்தெடுத்து போர்த்து வச்சு பல்வரச பார்த்த உன்ன சுதிகிறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் வாரும் மந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணு சூடேறும் மெதுவாகத்தான் இப்ப கூட்டம் குறையும் பொதுவாகத்தான் கண்ணுல பால் ஏன் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா கல்லு செல நீரில் வந்த நடை போட்டது இந்த நெஞ்சை அதை எடை போட்டது தாம்பூலந்தா மாத்தாமலை மாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சை கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்ன நீ ஒட்டணும் ஒட்டும் ராதா உனக்காகத்தான் இந்த விஜய பிள்ளை இவனுக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே கண்ணே கனியமுதே என் கட்டிக்கரும்பு கள்ளமிட்டாயே காராச்சவே கல்கூனாவே எங்கடா பொம்பளை பிள்ளை நீ என்ன சண்டாள அன்னைக்கே சொன்னாங்கடா ஆளுகளை நம்பாலும் அலை